வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை அமல்படுத்த சட்ட ஆணையம் ஒப்புதல். அரசியல் சட்டத்தை மாற்றம் செய்யாமல் சாத்தியமில்லை எனவும் திட்டவட்டம். 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் இன்று இறுதி விசாரணை. தீர்ப்பு தேதி வெளியாகலாம் என அரசியல் கட்சிகள் எதிர்பார்ப்பு. மறைந்த முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதிக்கு புகழ் வணக்கம் செலுத்தும் நினைவேந்தல் கூட்டம். சமூக நீதியை பாதுகாக்க உழைத்தவர் என தேசிய தலைவர்கள் புகழாரம். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள். தவறும் பட்சத்தில் அபராதம் செலுத்த நேரிடும் என எச்சரிக்கை. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விடிய விடிய கொட்டி தீர்த்த மழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்த சட்ட ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையை கொண்டு வந்த பாஜக அரசு இதன் மூலம் தேர்தல் செலவுகள் குறைக்கப்படும் எனவும் குறிப்பிட்டது. இதற்கு நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்த சட்ட ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறை மூலம் மக்களின் வரிப்பணம் மிச்சமாகும் எனவும் காஷ்மீரை தவிர அனைத்து மாநிலங்களிலும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்தலாம் எனவும் சட்ட ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கு அரசியல் சாசன பிரிவு 172 திருத்தம் செய்யாமல் சாத்தியமில்லை எனவும் சட்ட ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் 3வது நீதிபதி சத்யநாராயணன் முன்பு இன்று இறுதி விசாரணை நடைபெறுகிறது. தமிழக சட்டசபையில் 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்தது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் நீதிபதிகள் இருவேறு தீர்ப்புகளை வழங்கியதை அடுத்து 3வது நீதிபதிக்கு வழக்கின் விசாரணை மாற்றப்பட்டது. இதனை அடுத்து நீதிபதி சத்யநாராயணா வழக்கை விசாரித்து வருகிறார். இந்நிலையில் இந்த வழக்கில் முதல்வர், சபாநாயகர், அரசு கொறடா ஆகியோர் தரப்பு வாதம் நடைபெற்று வந்தது. இதில் அரசு தலைமை கொறடா சார்பில் மூத்த வக்கீல் முகுல் ரோத்தகியும் தனது வாதத்தை நிறைவு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் தனபால் தரப்பு வாதிட அவகாசம் கேட்டதால் வழக்கு இன்று ஒத்திவைக்கப்பட்டது. இதன்படி இன்று வழக்கின் இறுதி விசாரணை நடைபெறுகிறது. இதனால் இந்த வழக்கின் தீர்ப்பு தேதி இன்று அறிவிக்கப்படலாம் என அரசியல் கட்சிகள் எதிர்பார்த்துள்ளனர். தமிழ் ஈழத்துக்காக போராடிய கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என புகழாஞ்சலி கூட்டத்தில் பங்கேற்ற பல்வேறு தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கலைஞரின் புகழுக்கு வணக்கம் என்ற தலைப்பில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, நெருக்கடி நிலையின் போது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றியவர் கருணாநிதி என்று கூறினார். தமிழ் ஈழத்துக்காக போராடியவர் எனவும் கருணாநிதி குறித்து அவர் பேசினார். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிட இயக்கத்தை வழிநடத்தி சென்றவர் என்றும் சுயமரியாதையையும் சமூக நீதியையும் பாதுகாக்க உழைத்தவர் கருணாநிதி எனவும் முன்னாள் பிரதமர் தேவகவுடா புகழாரம் சூட்டினார். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அகில இந்தியாவுக்கே தலைவரானவர் கருணாநிதி என கூறிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் பிரபுல் பட்டேல் கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். பின்னர் பேசிய பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், வாழ்நாள் முழுவதும் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவே உழைத்தவர் கருணாநிதி எனவும் தமிழ் இலக்கியத்தை வசனத்திலும் திரைப்படங்களிலும் வெளிப்படுத்தியவர் என்றும் நிதிஷ்குமார் தெரிவித்தார்.
கலைஞர் கருணாநிதி நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் இடையுறாது உழைத்தவர் என்று சென்னையில் நடைபெற்ற புகழ் வணக்கம் செலுத்தும் கூட்டத்தில் தலைவர்கள் புகழாரம் சூட்டினர். கலைஞரின் புகழுக்கு வணக்கம் என்ற தலைப்பில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவரான டெரிக் ஓ'பிரையன் வங்கத்தில் எழுதி வைத்து தமிழில் பேசினார். மத்திய அரசின் இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து போராடியவர் கருணாநிதி என்றார். கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்கும் கட்சிகள் அனைத்தும் அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். தலைமை பண்புக்கு உரியவராக கருணாநிதி திகழ்ந்தார் என கூறிய காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் அவர் 5 முறை முதல்வராக இருந்ததை சுட்டிக்காட்டினார். நீண்ட நெடிய அரசியல் வாழ்வில் எளிமையை கைவிடாமல் கருணாநிதி வாழ்ந்ததையும் குலாம் நபி ஆசாத் நினைவு கூர்ந்தார். இதேபோன்று மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி, காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஃபரூக் அப்துல்லா, முன்னாள் அமைச்சர் அசோக் கஜபதி ராஜு சௌத்ரி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காதர் மொய்தீன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் கருணாநிதி குறித்து பேசினர். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழக தேர்தல் அதிகாரி இன்று வாக்காளர் பட்டியல் வெளியீடு தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தவுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியல் சுருக்க முறை திருத்தப் பணிகள் செப்டம்பர் மாதம் நடைபெறும். இதற்காக நடப்பாண்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர், முகவரி, வயது உள்ளிட்ட விவரங்கள் குறித்து சரிபார்க்க அவை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளது. மேலும் வரும் ஜனவரி 1ஆம் தேதி 18 வயது பூர்த்தியாகும் புதிய வாக்காளர்கள் தங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விண்ணப்பிக்கலாம். இதேபோன்று புகைப்படத்துடன் கூட்டிய வாக்காளர் அடையாள அட்டை வாங்கவும் விண்ணப்பிக்கலாம். இந்நிலையில் சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் இன்று காலை 11 மணியளவில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகள் கூட்டம் நடைபெறுகிறது. அப்போது வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் செய்வது குறித்து அனைத்து கட்சிகளிடம் கருத்து கேட்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் வரி செலுத்தாதோர் அபராதம் செலுத்த நேரிடும் என வருமான வரித்துறை எச்சரித்துள்ளது. மாத ஊதியம், மாத ஓய்வூதியம் என ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமான வரி உச்சவரம்பை தாண்டும் அனைவரும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2017-18க்கான வருமான வரி கணக்கு தாக்கல் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்கான அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. இதனால் வருமான வரியை இன்று தாக்கல் செய்யாவிட்டால் அபராதம் செலுத்த நேரிடும் என வருமான வரித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இன்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல் தாக்கல் செய்யப்படும் அனைத்து கணக்குகளுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் வருமான வரித்துறை அறிவுறுத்தியுள்ளது. கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கான 3ஆம் நபர் காப்பீடு திட்டம் நாளை முதல் அமலுக்கு வருகிறது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி நாளை முதல் விற்பனையாகும் புதிய கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு 3ஆம் நபர் காப்பீடு திட்டம் கட்டாயமாகிறது. இந்த நீண்ட கால 3ஆம் நபர் இன்சூரன்ஸ் திட்டம் கார்களை பொறுத்தவரை 3 ஆண்டுகளாகவும், இருசக்கர வாகனங்களை பொறுத்தவரை 5 ஆண்டுகளாகவும் இருக்கும் என்றும், இதையடுத்து பொது காப்பீடு நிறுவனங்களும் செயல்படுத்த வேண்டும் என இந்திய இன்சூரன்ஸ் ஒழுங்குமுறை மற்றும் அபிவிருத்தி ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த நீண்ட கால காப்பீடு திட்டத்தால் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களின் விலை உயரும் என கூறப்படுகிறது. காரின் விலை 5,000 முதல் 24,000 ரூபாய்க்கு மேல் உயரலாம் என்றும், இருசக்கர வாகனத்தின் விலை 13,000 அதிகரிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பண மதிப்பிழப்பு நீக்க நடவடிக்கைக்கு பிறகு 500 மற்றும் 2,000 ரூபாய் கள்ள நோட்டுகளின் புழக்கம் அதிகரித்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக கடந்த 2016ஆம் ஆண்டு அப்போது புழக்கத்தில் இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்தது. அதன்பின் புதிதாக 2,000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் இந்த புதிய ரூபாய் நோட்டுகளை கள்ளத்தனமாக தயாரித்து புழக்கத்தில் விடுவது தெரியவந்தது.
வந்தது. இதனை உறுதி செய்து ரிசர்வ் வங்கி கடந்த 3 ஆண்டுகளை அதிகாரிகளிடம் சிக்கிய கள்ள நோட்டுகளின் எண்ணிக்கை பற்றிய விவரங்களையும் வெளியிட்டுள்ளது. அதில் புதிய 500 மற்றும் 2000 ரூபாய்களின் கள்ள நோட்டு புழக்கம் அதிகரித்திருப்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 100 ரூபாய் கள்ள நோட்டுகளும் அதிகரித்திருப்பதாக ரிசர்வ் வங்கியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பதினெட்டு ஆண்டுகளாக தமிழக உரிமைகளை தாரை வார்த்தது திமுக தான் என அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதால் காங்கிரஸ் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். திமுகவினர் எப்போது வேண்டுமானாலும் கூட்டணியை மாற்றிக் கொள்வார் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதே அதிமுகவின் கொள்கை என்றும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை அடகு வைத்துவிட்டு தமிழ்நாட்டுடைய உரிமைகள்லாம் தாரை வார்த்து விட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒன்றும் தெரியாத இதில் இந்த ரெட்டை வேஷம் போடுறதில் இப்போ இல்லை, அவங்களுடைய ஆர்ஜின் முழுமையான அளவுக்கு தொட்டு அதை ஃபாலோ பண்ணுறவங்க தான். அதில் காங்கிரஸ் தான் இதை பற்றி கேர்ஃபுல்லாக இருக்கணும். கூட்டணி எப்போ வேணாலும் அவங்க மாற்றுறதுக்கு நிறம் மாறுறதுக்கு அவங்க வசதியாக அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க. அதில் எந்த மாறுபட்ட கருத்தில் ஒரு சிந்துபாத் கதை போல நல்ல புனையப்பட்ட ஒரு அருமையான கதை இது. அந்த மாதிரி எதுவும் அவரும் சொல்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை, அந்த கேள்விக்கும் எல்லாம் வாய்ப்பும் இல்லை. தமிழில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு கருணை அடிப்படையில் 196 மதிப்பெண்கள் கூடுதலாக வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சிபிஎஸ்இ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு 196 மதிப்பெண்கள் கருணை அடிப்படையில் வழங்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவு இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த ஆண்டு நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்க இயலாது என திட்டவட்டமாக கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் தொடர் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னையில் கடந்த சில தினங்களாக வெப்பம் அதிகரித்து வந்ததாலும் மாலை வேளைகளில் லேசான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் மிதமான மழை பெய்தது. சென்னையில் எழும்பூர், சேத்துப்பட்டு, ஆயிரம் விளக்கு, கோடம்பாக்கம், கிண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. இரவு முழுவதும் மிதமான மழை பெய்ததால் பொதுமக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். எனினும் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, நாகூர், கருவேலங்கடை உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்தது. வெயில் வாட்டி வதைத்த நிலையில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சம்பா சாகுபடி செய்து வரும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மத்திய அரசை விமர்சித்த நிலையில் இதற்கு மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி விளக்கம் அளித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு பாஜக அரசால் அறிவிக்கப்பட்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தொடர்ந்து சர்ச்சைக்கும் விமர்சனத்துக்கும் உள்ளாகி வருகிறது. கருப்பு பணத்தை ஒழிக்கவே இந்த அறிவிப்பு என கூறப்பட்ட போதிலும் தற்போது சுமார் 93% மதிப்பிழப்பு செய்யப்பட்ட பணம் ரிசர்வ் வங்கிக்கு திரும்ப பெறப்பட்டது என்ற தகவல் மூலம் மீண்டும் சர்ச்சை கிளம்பியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இந்திய பொருளாதாரத்தின் மீதான தாக்குதல் என விமர்சித்தார். பண மதிப்பு நீக்க நடவடிக்கை தோல்வியடைந்தது குறித்து மக்களுக்கு பிரதமர் மோடி விளக்கவும் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி, கருப்பு பணத்தை தடுப்பது, வருமான வரி தாக்கலை அதிகரிப்பதே பண மதிப்பு நீக்கத்தின் நோக்கமாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பண மதிப்பு நீக்க நடவடிக்கையால் இந்திய நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்துள்ளதாகவும் வரி தாக்கல் செய்வோரின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நேபாளத்தில் நடைபெறும் பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி இலங்கை அதிபர் மற்றும் வங்கதேச பிரதமர் ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார்.
வங்காள விரிகுடா நாடுகளின் பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை இலக்காக கொண்ட பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியிலிருந்து நேபாளம் சென்றார். இதையடுத்து அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அங்கு பிரதமர் மோடி மாநாட்டில் பங்கேற்பதற்காக வந்திருந்த இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா மற்றும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா ஆகியோரை தனித்தனியாக சந்தித்து பேசினார். அப்போது இரு நாட்டு உறவுகளின் மேம்பாடு, கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பிம்ஸ்டெக் மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, அண்டை நாடுகளுடனான உறவை இந்தியா எப்போதும் போற்றி பாதுகாக்கும் என்றார். பிம்ஸ்டெக் நாடுகள் இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பயங்கரவாதத்தை ஒடுக்க பிம்ஸ்டெக் நாடுகள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய மோடி, பிம்ஸ்டெக் நாடுகளைப் போலவே தெற்காசிய நாடுகளுடனும் இந்தியா நல்லுறவை பேணி காக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னையில் சிறுவனை ஏமாற்றி நூதன முறையில் ஏடிஎம் மையத்திலிருந்து பணத்தை கொள்ளையடித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை ஜீவா நகரை சேர்ந்த ஜெயலட்சுமி மகன் சிபியிடம் ஏடிஎம் மையத்திலிருந்து 5000 ரூபாய் பணம் எடுத்து வரச் சொல்லி அனுப்பியுள்ளார். இதனையடுத்து ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்க முயன்றபோது பணம் வராததால் அந்த சிறுவன் திகைத்துள்ளான். இதனை நோட்டமிட்ட ஒருவர் ஏடிஎம் கார்டை வாங்கி 2000 ரூபாய் மட்டுமே வந்ததாக அவனிடம் கொடுத்துள்ளார். இதனையடுத்து வீட்டிற்கு சென்ற சிறுவன் ஏடிஎம் மையத்தில் நடந்ததை தாய் ஜெயலட்சுமியிடம் தெரிவித்துள்ளான். இதனையடுத்து செல்போனில் உள்ள SMS-ஐ பார்த்தபோது 11000 ரூபாய் எடுத்துள்ளதாக தகவல் வரவே அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததை அடுத்து ஏடிஎம் மையத்தில் உள்ள சிசிடிவியில் பதிவான வீடியோவை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது காசிமேடு பல்லவன் நகர் பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி என்பவர்தான் நூதன முறையில் பணத்தை கொள்ளையடித்தது தெரியவந்தது. குற்றவாளியை கைது செய்த போலீசார் அவனிடம் இருந்து 7000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். முக்கொம்பு அணையில் தற்காலிக தடுப்புச் சுவர் எழுப்பும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. திருச்சியில் உள்ள முக்கொம்பு அணையின் 9 மதகுகள் கடந்த 22ஆம் தேதி முற்றிலும் இடிந்து விழுந்தன. இதனை தற்காலிகமாக சரி செய்ய பணியில் பொறியாளர்கள் உட்பட 800க்கும் மேற்பட்டோர் இரவு பகல் பாராமல் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே நேற்று முன்தினம் பைபர் படகில் சென்ற 2 ஊழியர்கள் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டனர். இருப்பினும் அவர்கள் நீந்தி கரை சேர்ந்தனர். இந்த நிலையில் முக்கொம்பு அணையிலிருந்து வீணாக வெளியேறும் தண்ணீரை தேக்கும் விதமாக 5 லட்சம் மணல் மூட்டைகள் மற்றும் பாறாங்கற்களை கொண்டு தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பணியில் 800 ஊழியர்கள் கடந்த 7 நாட்களாக இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர். பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவிட்டிருப்பதால் தற்காலிக தடுப்பு சுவர் பணி முழுவீச்சில் நடைபெறுகிறது. இந்த பணியில் தீயணைப்பு படை வீரர்கள், மீன்வளத்துறையினர், பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் அரசு மருத்துவ குழுவினரும் 24 மணி நேரமும் ஈடுபட்டு வருகின்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருப்பதாக தருண் ஐயாசாமியின் தாயார் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த ராவுத்தபாளையத்தை சேர்ந்தவர் தருண் ஐயாசாமி. 21 வயதான இவர் இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு 400 மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தய போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார். இது தொடர்பாக தருண் ஐயாசாமியின் தாயார் பூங்குடி கூறுகையில், தனது மகனின் வெற்றி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இந்த சந்தோஷத்தை கூற வார்த்தைகள் இல்லை என கூறிய அவர், இதுபோன்று இன்னும் பல வெற்றிகளை பெற வாழ்த்து கூறினார். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தருண் டீம், இந்தியன் டீம் வந்து செகண்ட் பிளேஸ் சில்வர் மெடல் வாங்கியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 400 மீட்டர் தடை தாண்டுதல் ஓட்டத்தில் தருண் சில்வர் மெடல் வாங்கியிருக்கிறார். 2 மெடல் வாங்கி கொடுத்த தருணுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எப்படி வார்த்தைகள் சொல்கிறதுன்னு தெரியல. இது வந்து நம்ம தமிழ்நாட்டிற்கு, அவிநாசிக்கு, திருப்பூர் மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கிறதா இருக்குது. ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களுக்கு அபராதம் விதித்து புளியந்தோப்பு வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து புளியந்தோப்பு வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்ற 30க்கும் மேற்பட்டவர்களுக்கு அவர்கள் அபராதம் விதித்தனர். தொடர்ந்து இதேபோன்று ஹெல்மெட் அணியாமல் சென்றால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்தனர்.
தனியார் கல்லூரி வளாகத்திற்குள் கஞ்சா அடித்த 4 பேர் அக்கல்லூரியை விட்டு நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கல்லூரி வளாகத்தில் உள்ள கழிப்பறையில் மாணவர்கள் கஞ்சா அடிப்பதாக முதல்வருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது 4 மாணவர்கள் கஞ்சா அடிப்பது தெரியவந்தது. இதனையடுத்து கல்லூரி முதல்வர் உத்தரவின் பேரில் 4 பேரும் கல்லூரியை விட்டு நீக்கம் செய்யப்பட்டனர். இது ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை உருவாக்குது. ஏன்னா படிக்க போற மாணவர்களுக்கு இந்த மாதிரி போதை வஸ்துக்கள், கஞ்சா போன்ற பொருட்கள் எப்படி அவங்க கைக்கு கிடைக்கிறது? அப்படியே கையில கிடைச்சாலும் இதை கல்லூரிக்கு கொண்டு சென்று அங்கே வகுப்பறையிலோ அல்லது கழிவறையிலோ பயன்படுத்துற அளவுக்கு மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த கல்லூரி நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில ஒழுக்க சீர்கேடுக்கு இது உதாரணமா இருக்கு. தவறு செய்தால் மாணவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இது எடுத்துக்காட்டு. நிச்சயம் நான் வரவேற்கிறேன். இங்க மட்டும் இல்ல, இனி எந்த இடத்துல அது கல்லூரியா இருந்தாலும் பள்ளிகளா இருந்தாலும் மாணவர்கள் தவறு செய்தால் அவங்களை உடனடியாக பள்ளி விட்டு கல்லூரி விட்டு நீக்கம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. திருச்சி அரிமங்கலம் குப்பை கிடங்கில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் அரிமங்கலம் குப்பை கிடங்கில் அதிகாலை 3 மணியளவில் தீ பிடித்துள்ளது. இதனையடுத்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து 2 வாகனங்களில் வந்த 7 தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். குப்பை கிடங்கிலிருந்து பரவும் புகையால் அப்பகுதி மக்களுக்கு கண் எரிச்சல் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. கோவில்பட்டி அருகே வீட்டில் தனியாக இருந்த 17 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இழுப்பையூரணி பகுதியைச் சேர்ந்தவர் குழஞ்சியப்பன். இவரது 17 வயது மகள் தனியார் நர்சிங் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் தண்ணீர் கேட்பது போல் வீட்டிற்குள் நுழைந்து சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து அனைத்து மகளிர் போலீசார் கார்த்திகை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல் அறிந்து வந்த உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பாதிக்கப்பட்டவ வயசு 18 ஆகல, இன்னும் ஆகல, 17 ஆகல. இப்போ ப்ளஸ் முடிச்சுட்டு இப்போ நர்சிங் போயிட்டுருக்கா. நர்சிங் போயிட்டு 2 நாள் ஃபஸ்ட்டு கிளாஸு கால் வலின்னு சொல்லி கேட்டா. சரி 2 நாள் லீவ் எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்தமாதிரி நேரத்தில் போய் தண்ணி கொண்டு கேட்டு இந்தமாரி பண்ணியிருக்கான் கார்த்தி. இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னன்னு நாகர்கோவில் அருகே நவீன சக்தி வாய்ந்த வெடிமருந்துகள் எடுத்து சென்ற வாகனத்தை கிராம மக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளை உடைத்து கருங்கற்களை கேரளாவுக்கு கடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கு நவீன சக்தி வாய்ந்த வெடிமருந்து பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் நாகர்கோவில் அருகே நவீன சக்தி வாய்ந்த மலைகளை உடைக்கும் வெடிமருந்துகள் சேகரித்து வைக்கும் கிடங்கு ஒன்று இருப்பதை கிராம மக்கள் கண்டுபிடித்தனர். அப்போது கிடங்கிலிருந்து வெடிபொருட்கள் எடுத்து வந்த வாகனத்தை மடக்கி அவர்கள் சிறைபிடித்தனர். மாட்டு சாணத்தில் மறைத்து வைத்து அதிகாரிகளுடன் துணையுடன் வெடிபொருட்கள் எடுத்து செல்லப்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். அருகே உள்ள காரணிபோதம் இந்த இடத்துல கவர்மெண்ட்டுக்கு பெர்மிஷன் இல்லாமல் இந்த இடத்துல மக்களுக்கு விரோதமாட்டுங்க ஒரு இது நம்ம வெடிமருந்து கூட வச்சுருக்காங்க. இங்கே உள்ள இது சாதனை இருக்குது. ஆனால் அதை அவங்க ஓப்பன் பண்ணலை கேட்டதும். இந்த இடத்துல மக்கள் ஒரு 2000-3000 வீடுகள் இருக்குது இந்த ஏரியாவை சுற்றி. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்துன்னா பெரிய பிரச்சனை ஆகிரும். வீட்டு மக்களுக்கு எல்லாம் பயங்கர பாதிப்பாக இருக்கும். இது மக்களுக்கு முற்றிலும் இது ஒரு பெர்மிஷன் இல்லாத காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இது முற்றிலும் இது ஒரு நிறுத்த வேண்டும். கவர்மெண்ட் இதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும்.